வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி. இன்னைக்கு இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசி மேலகரம் மின்னகர் நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷன், சூப்பரான ரெசிடென்ஷியல் ஏரியா, குற்றாலம் மெயின் அருவி பக்கத்தில் இருக்கிற ஒரு நல்ல ஏரியா இது. இதில் 3 சென்டில் ஒரு 4 பிளாட்டும் 4 சென்டில் ஒரு பிளாட்டும் மொத்தமாக 5 பிளாட்டு அப்படியே சேர்ந்தாப்பில் சேல்ஸுக்கு வந்திருக்கு. சூப்பராக இருக்குது. வீடுகளுக்கு மத்தியில் ஒரு சின்ன லேஅவுட் இது. மொத்தத்தில் வந்து ஒரு 10 பிளாட்டு, அதில் 5 பிளாட் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க, 5 பிளாட் மட்டும் இருக்குது. பஞ்சாயத்து வாட்டர் கனெக்ஷனோட ஒரு சூப்பரான மனை, மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. அதுவும் மின்னகர் முக்கு டீ கடைக்கு அப்படி பக்கத்தில் இருக்குது. இதுதான் ஃப்ளாட்டு. இதில் 4 ஃப்ளாட்டு வடக்கு பார்த்தும், ஒரு ஃப்ளாட்டு தெற்கு பார்த்து இருக்குது. மொத்தம் 5 ஃப்ளாட் இருக்குது. சின்ன சின்ன ஃப்ளாட்டு தான். 21 அடி தார் ரோடு வேலை நடந்துகிட்டு இருக்குது. நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டு பிடிக்கும், அவங்களையும் புக் ஆயிரும். நீங்கள் அதனால் இந்த ஏரியாவில் நீங்கள் ஃப்ளாட்டு பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா முந்திக்கலாம். இந்த ரோடு தான் தென்காசி மேலகர வழியாக மின்னகர் போகிற ரோடு. இந்த ரோட்டில் வழியாக நீங்கள் குமார கோயில்னா இல்லை அப்படின்னா குற்றாலம் போகிற மெயின் ரோடு எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சொர்ணா அப்பார்ட்மெண்ட் இந்த ரோட்டில் தான் இருக்குது. இது கரெக்டாக முக்கு டீ கடை ஜங்ஷன் பஸ் ஸ்டாப், மின்னகரோட பஸ் ஸ்டாப் இது. இந்த ஜங்ஷன் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். எல்லாமே மார்க்கெட்டு, காம்ப்ளெக்ஸு, காய்கறி கடையிலேருந்து எல்லாமே இந்த ஏரியாவில் இருக்குது. இதுதான் முக்கு டீ கடை. நல்ல ஃபேமஸான ஒரு மெயின் ஏரியாவில் இருக்கிற முக்கு டீ கடை. இது அடையாளமே சொல்லலாம். இந்த கடைக்கு பக்கத்தில் கரெக்டாக இந்த கடையிலேருந்து ஒரு 150 மீட்டருக்குள்ளேயே நம்ம பார்க்க போகிற ஃப்ளாட் வந்துடும். ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வீடுகள். ரைட் சைடில் பார்க் இருக்குது. இந்த பார்க்குக்கு அப்படி ஆப்போசிட்டில் தான் நம்ம பார்க்க போகிற ஃப்ளாட் வந்துடும். மின்னகர் மேலகரம் இந்த ரெண்டுமே நல்ல டிமாண்டான ஏரியா, நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷன்னே சொல்லலாம். எல்லாமே பெரிய பெரிய வீடுகளாக இருக்கும். இந்த வீடுகளுக்கு மத்தியில் ஒரு சூப்பர் லேஅவுட்டு, சின்ன லேஅவுட்டு தான். மொத்தத்தில் 10 ஃப்ளாட்டு, அதில் 5 முடிஞ்சிருச்சு, 5 இருக்குது. 21 அடி ரோடு, தார் ரோடு வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் நேராக வரும்போது தார் ரோடு போட்டு முடிச்சிருப்பாங்க, வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. இது ஃப்ளவர் பிளாக் ரோடு. இந்த ரோடு இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே பஞ்சாயத்து வாட்டர் கனெக்ஷன் இருக்குது. நம்ம வீடு கட்டிட்டோம்னா தீர்வு போட்டுட்டிங்கன்னா பஞ்சாயத்து வாட்டர் கனெக்ஷன் நம்ம எடுத்துக்கலாம். நல்ல ஒரு மெயினான லொக்கேஷனில் இருக்குது இந்த ஃப்ளாட்டு. அதனால் உடனே எடுத்து உடனே வீடு கட்டிக்கலாம், இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டிக்கலாம், ஒரு வாடகை லைன் வீடு கட்டிக்கலாம். இப்படி என்னன்னாலும் பண்ணிக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கே நீங்கள் கண்ணை புத்திட்டு எடுத்து போடலாம். அப்படி ஒரு சூப்பரான இடம். தார் ரோடு வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. தார் ரோடு வேலை முடிஞ்சிருச்சு. வீடியோ எடுத்து 2 நாள் இருக்கும். இப்போதைக்கு கம்ப்ளீட்டாக தார் ரோடு போட்டு முடிச்சிட்டாங்க. நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். இது எல்லாமே 4 சென்ட் 3.5 சென்டாக பிரித்து வச்சுருக்காங்க. பஞ்சாயத்து அப்ரூவல் ஃப்ளாட்டு. பழைய ஃப்ளாட்டு மொத்தமாக எடுத்தவங்க இப்போ ரீசேல் பண்ணுறாங்க. நல்லா இருக்குது ஃப்ளாட்டு. நல்ல பெரிய ரோடு, அதுவும் தார் ரோட்டு மேலே. வடக்கு தெற்கு பார்த்த மனைகள் தான் எல்லாமே. இதில் பெரிய ப்ளஸ் என்னென்னா 4 மனைகளுமே வடக்கு பார்த்த மனைகள் நம்மகிட்ட இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது. நீங்கள் 3.5 சென்டாக கூட வாங்கிக்கலாம், 3 சென்டாக கூட வாங்கிக்கலாம், இல்லை 4 சென்ட் 4.5 சென்டாக கூட வாங்கிக்கலாம். எப்படி வேணுமோ அப்படி பிரித்து கல்லூனி கொடுத்துருவாங்க. பஞ்சாயத்து அப்ரூவல் ஃப்ளாட்டு. வடக்கு பார்த்து 4 ஃப்ளாட்டுகள் இருக்குது, தெற்கு பார்த்து ஒரு ஃப்ளாட்டு. 3.5 சென்ட்டுக்கு அளவு பார்த்தீங்கன்னா 27க்கு 55 இருக்கும். 27 அடி முகப்பு, 55 அடி நீளம் வரும் வடக்கு பார்த்த மனைக்கு. தெற்கு பார்த்து ஒரே ஒரு மனை தான் இருக்குது, 4 சென்ட் மனை. இது எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஏன்னா இந்த லேஅவுட் வேலை நடக்கும்போதே புக் பண்ணிட்டாங்க. ஒரு சில இது டாக்குமெண்ட்டும் முடிஞ்சிருச்சு. இதில் கடைசி ஃப்ளாட் மட்டும் நம்மகிட்ட தெற்கு பார்த்த ஃப்ளாட்டு 4 சென்ட் இருக்குது. மீதி எல்லாமே உங்களுக்கு வடக்கு பார்த்த மனைகள் இருக்குது. வடக்கு பார்த்த மனைகள் நல்ல டிமாண்டாக இருக்கக்கூடிய மனைகள். சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வீடுகள் நிறைஞ்ச இடத்துல ஒரு நல்ல ஏரியா, சேஃபான ஏரியா. நீங்கள் குற்றாலம் பக்கம், குற்றாலம் கிளைமேட்டோட எனக்கு குற்றாலம் மலைங்கிறத ரசிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வீடு கட்டி நீங்கள் ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். அது போக ஃபுல்லாகவே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இங்கே கவர்மெண்ட் டீச்சர்ஸு, கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் ஏரியா நல்ல சேஃபு. நீங்கள் வாக்கிங் போகிறதுலேருந்து பார்க்கிலேருந்து எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது. நம்ம இடத்த ஒட்டியே பஞ்சாயத்து வாட்டர் டேங்க் இருக்குது, உடனே தண்ணி கனெக்ஷன் கிடச்சிரும். இது மேலகரத்துலேருந்து மின்னர் வழியாக குற்றாலம் போகிற மெயின் ரோடு ஜங்ஷன். அந்த முக்கு டீ கடை நம்ம நார்மலாக பார்த்தப்போ ட்ரோன் வியூ. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்க. நல்ல ஜங்ஷன் இது. 2வது குற்றாலம் பக்கத்தில் இருக்க ஒரு நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியா தான் இந்த மின்னகர். மின்னகர்லேருந்து கரெக்டாக 2 கிலோமீட்டரில் குற்றாலம் மெயின் வியூ போயிடலாம். ஹில் வியூ சூப்பராக இருக்கும். ஒரு இயற்கை சூழலில் நல்ல ஹில் வியூ தெரிகிற மாதிரி ஒரு மலை அடிவாரத்தில் வாழ நினைக்கிறவங்களுக்கு நல்ல லேஅவுட்டு. மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. மெயின் ரோட்டில் இருந்து நம்ம லேஅவுட்டு சூப்பராக தெரியுது. ஃபுல்லாகவே சுற்றி கம்ப்ளீட்டாக வீடுகள் நிறைஞ்ச இடத்துல சூப்பரான மனை. சின்ன மனை தான். மொத்தத்தில் 5 ஃப்ளாட்டு. டக்குன்னு சேல் ஆயிரும். ரேட் டீட்டெயிலுக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க, இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க. தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி
தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு பிளாட் வாங்கினாலும் சரியில்லை விற்கிறனாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம். நன்றி.